டுடே இன்னைக்கு என்ன நடந்துட்டே இருக்குன்னா endless scrolling. அதாவது எந்த ஒரு முடிவு இல்லாம நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க 24 மணி நேரம் கிடையாது, இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நீங்க டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இப்படி தொடர்ந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க போன்ல வர்ற ரீல்ஸ் முடியுமா? முடியாது. endless scrolling நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. ஆரம்ப காலத்துல நம்ம புத்தகத்தை படிச்சோம். அந்த புத்தகம் முடியறதுக்கு 2 மாசம் ஆகும். 2 மாசம் நீங்க அந்த புக்கோட ஒரு ஜர்னில போயிட்டே இருப்பீங்க, ஒரு தொடர்புல போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்துச்சு சினிமா. அந்த சினிமா டியூரேஷன் எவ்வளவு இருக்கும்? 4.5 மணி நேரம் இருக்கும். 4.5 மணி நேரம் நீங்க அந்த சினிமாவோட கனெக்டடா இருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்தது யூடியூப்ல லாங் ஃபார்ம் வீடியோ. இந்த வீடியோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். இந்த 15 10 20 நிமிஷம் நீங்க அந்த வீடியோட கனெக்டடா இருக்கீங்க. அதுக்கு அடுத்து வந்தது இந்த வீணா போன ஷார்ட்ஸ் ரீல்ஸ். இப்போ 15 செகண்ட் 20 செகண்ட் ஒரு 60 செகண்ட், இது அதிகபட்சமா 60 செகண்ட், இதுக்குள்ள உங்களுக்கு அந்த வீடியோ முடிஞ்சிரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சிந்தனை ஹேக் செய்யப்பட்டு விட்டது. இந்த endless scrolling நோக்கி நீங்க போயிட்டே இருக்கீங்க. இந்த பிரபஞ்சம் இருக்க நம்மில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு பணியை, ஒரு வேலையை, ஒரு முக்கியமான பர்பஸை டிசைட் பண்ணிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தருடைய வாழ்க்கையில வேற ஒரு பர்பஸ் இருக்கும், நம்ம வாழ்க்கையில வேற ஒரு பர்பஸ் இருக்கும். நம்ம அவருடைய பர்பஸ் கூட நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம். அவர் பிறந்த இடம் வேற, நம்ம பிறந்த இடம் வேற. அவருடைய மைண்ட் செட் வேற, நம்முடைய மைண்ட் செட் வேற. எப்படின்னா இது ஒரு கழுதையும் ஒரு குரங்கையும் கம்பேர் பண்ண முடியுமா? கழுதை மரத்தின் மேல ஏற மாட்டுக்கு சொல்லி கழுதையை நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி குரங்கு சுமைகளை சுமக்க மாட்டுக்கு சொல்லி குரங்கையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட தனித்துவத்தை உண்டாக்கி இருக்கு. இங்க பாருங்க, கம்பேரிஷன் வித் அதர்ஸ், இதனாலயும் உங்களுக்கு எம்ப்டினஸ் உண்டாகுது. அதே மாதிரி இமோஷனலி லோன்லி, நீங்க உணர்வு ரீதியாக அலோனா இருக்கிறீங்க. 2 வகையான லோன்லினஸ் இருக்குங்க. ஒன்னு பிசிக்கலாக அலோனா இருக்கு. இப்போ நான் வீடியோ மேக் பண்றேன்னு நான் பிசிக்கலாக அலோனா தான் இருக்கேன், நான் பிசிக்கலாக நான் தனியா தான் இருக்கேன். அடுத்தது இமோஷனலி அலோனாக இருக்கிறது என்னன்னா, இமோஷனலி லோன்லினஸ் என்னன்னா, எனக்கு சில உணர்வுகள் ஏற்படும். ஆனா அந்த உணர்வுகளை நான் தனியாக ஃபேஸ் பண்ணுவேன். மற்றவங்கள்ட்ட நான் சொல்ல மாட்டேன், மற்றவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண மாட்டேன். என்னுடைய உணர்வுகள் என்னிடத்தில் மட்டும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் தான் இமோஷனலி லோன்லி. அடுத்த ஆல்வேஸ் கன்சியூமிங், எப்பவுமே நீங்க கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்பவுமே நீங்க ஏதாவது ஒண்ணு உள் வாங்கிட்டே இருக்கீங்க, கன்சியூம் பண்ணிட்டே இருக்கீங்க. அடுத்தது லிவிங் ஃபார் இன்ஸ்டன்ட் பிளஷர், தற்காலிகமான உடனடியான பிளஷர் பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சும்மா இருக்கீங்களா? போன் எடுத்தீங்க, ஒரு வீடியோ பார்த்தீங்க, ஈன்னு சிரிச்சீங்க, அடுத்த ஸ்க்ரோல். அடுத்த ஒரு வீடியோ பார்த்தீங்க, ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஒரு வருத்தம், அடுத்த ஸ்க்ரோல். அதுக்கு அடுத்தது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, மோட்டிவேஷன் வருது, ஒன்னால் முடியும், ஒன்னால் ஜெயிக்க முடியும், உடனே மோட்டிவேட் ஆயிட்டீங்க, இப்போ அடுத்த ஸ்க்ரோல். இப்படி தற்காலிகமான பிளஷர் பின்னாடி நீங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இது ஒரு காரணம். அடுத்தது நோ ரியல் பர்பஸ், உங்களுக்கு உண்மையான பர்பஸ் எதுவுமே கிடையாது.